மீனா குளத்துல தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அப்போ ரோகிணி அவங்க ஃபேமிலியோட இருக்கிறது எல்லாத்தையும் மீனா பார்த்துடுறாங்க. மீனா ரோகிணிய பலார்னு ஒரு அறை விட்டு, "ச்சே! நீலாம் ஒரு பொம்பளையா? ஒரு குழந்தை இருக்கிறதையே மறைச்சிட்டு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்க. ச்சீ! உன்னாலலாம் எப்படி இது மாரிலாம் பண்ண முடிஞ்சுது?" அப்படி இப்படின்னு பேசுறாங்க. உடனே ரோகிணி நடிக்கிறாங்க. "மீனா மீனா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. என்னோட லைஃப காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளத்தையும் சொன்னேன். ஆனா நான் உண்மைய மறைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் பையன் கூட பேச முடியாம வலியோட இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேங்க." அப்படின்ட்டு இப்படி ஏதோ சொல்றாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, "ரோகிணி இன்னும் நடிச்சு இன்னும் என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? ச்சே! ஒரு குழந்தைய வீட்லயே கூட்டின்னு வந்து யாரோ ஒரு பையன் மாரி எப்படி பழக முடிஞ்சுது உங்களால? அவன ஆன்ட்டின்னு உங்கள கூட வச்சிருக்கீங்க. ஒரு பையன் இருக்கிறத மறைச்சு ஒரு குடும்பத்த ஏமாத்த முடியுது உங்களால. நீங்க பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்த ஏமாத்த முடியுது. இவ்வளோதான் மறைச்சு வச்சிருக்கீங்களா? இன்னும் நெறைய மறைச்சு வச்சிருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ பயங்கரமா திட்டுறாங்க மீனா. உடனே ரோகிணி கெஞ்சுறாங்க மீனா கிட்ட. "மீனா மீனா தயவு செஞ்சு உண்மைய சொல்லாதீங்க. ஆன்ட்டி என்னை இப்பவே வீட்ட விட்டு வெளில அனுப்பிச்சுருவாங்க. மனோஜும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நான் கண்டிப்பா இந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொல்வேன். அதுக்கான நேரம் வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "ஒரு பொய்ய மறைக்க எவ்வளோ பொய், எவ்வளோ பித்தலாட்டம். ச்சே! இவ்வளோ நாள் நடிச்சிருந்துட்டு இருக்கீங்க. கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு எத்தன வாட்டி வந்திருப்பான். அவன ஆன்ட்டின்னு கூப்பிட வச்சிருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு கூசலையா? உங்க பையனே உங்கள ஆன்ட்டின்னு கூப்பிடும்போது, ச்சே! இப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு நெனைக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு." அப்படி இப்படின்னு பேசுறாங்க மீனா. உடனே ரோகிணி சொல்றேன், "தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுங்க. என்னோட முன்னாடி வாழ்க்கையில நான் நெறைய கஷ்டப்பட்டேன். அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மீனா. என்னோட வலியும் வேதனையும் நெறைய இருக்கு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது." அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றேன், "ரோகிணி நீங்க இன்னொரு வாழ்க்கைய அமைச்சத பத்தி நான் தப்பா சொல்லல. ஆனா அத மறைச்சிட்டு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க. உங்க புருஷனுக்கு உண்மையா இல்ல, மாமாவுக்கு உண்மையா இல்ல, அத்தைக்கு உண்மையா இல்ல, யாருக்குமே உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கைய ச்சே! எப்படி உங்களால வாழ முடிஞ்சுது?" அப்படின்னு கேட்குறாங்க. "மீனா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கிறிஷோட வாழ்க்கைக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அவனோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "ரோகிணி தயவு செஞ்சு வாய மூடுங்க ரோகிணி. இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. நீங்கலாம் ஒரு பொண்ணா? தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னென்னமோ வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்கள பார்த்துருக்கேன். ஆனா ஒரு பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு, ஒரு குழந்தைய தள்ளி வச்சுட்டு, ச்சே! எப்படி உங்களால இப்படி வாழ முடிஞ்சுது? எப்படி உங்களால இப்படி நிம்மதியா தூங்க முடியுது? இந்த மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "நான் இப்பவே உண்மைய சொல்லப் போறேன்." அப்படின்றாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்றாங்க, "விடு கல்யாணி. மீனா போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் என்ன முடிவுன்னு தெரிய வரும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா சொல்றேன், "அம்மா நீங்களாவது எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்மா. நீங்களே இவங்க கூட சேர்ந்து நடிச்சிட்டீங்களேம்மா." அப்படின்றாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்றாங்க, "என்ன பண்றது மீனா? நானும் எவ்வளோ சூழ்நிலை நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா கல்யாணி தான் எதுவுமே சொல்ல விடல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கங்க." அப்படின்றாங்க. ஆனா ரோகிணி டக்குன்னு மீனா கால்ல விழுந்து, "மீனா மீனா தயவு செஞ்சு உண்மைய சொல்லாதீங்க. என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு." அப்படின்ற மாரி கால புடிச்சு கெஞ்சுறாங்க. "நீங்க எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். கண்டிப்பா நான் உண்மைய சொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போறாங்க. உடனே கால புடிச்சிருந்த ரோகிணி மீனா கால புடிச்சு அப்படியே வாரி விட்டுறாங்க. மீனா போய் தொப்புன்னு கீழ விழுந்து தல அடிபட்டுருது. உடனே ரோகிணி, "ஐயய்யோ! மீனாக்கு அடிபட்டுருச்சு." அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க மீனாவ. ஆனா மீனா எந்திரிக்கவே இல்ல. உடனே ரோகிணி, "ஐயய்யோ! என்ன பண்றதே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கோவில் எல்லார்கிட்டயும் போய் சொல்றாங்க. மீனா குளத்துல தண்ணி எடுத்துக்காக போனாங்க. கீழ வழுக்கி விழுந்துட்டாங்க. தல அடிபட்டுச்சு அப்படின்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து மீனாவ தூக்கி பார்க்குறாங்க. மீனா பேசவே இல்ல. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே டாக்டர் சொல்றாங்க, "மீனா கொஞ்சம் கோமா ஸ்டேஜ் மாரி போயிட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்." அப்படின்றாங்க. உடனே ரோகிணிக்கு, "ஐயய்யோ! பரவாயில்லடா யப்பா. உண்மை கொஞ்ச நாள் வெளில தெரியாது. அதுங்காட்டி நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே பாட்டி அழறாங்க. "ஐயய்யோ! அந்த சாமியார் அப்பவே சொன்னாரு, ஊர விட்டு வெளில போ வெளில போன்ட்டு. ஆனா நான் தான் கேட்கலையே. இப்போ மீனா இது மாரி ஆயிட்டாளே." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழறாங்க. உடனே முத்துவும் அழறாரு. "மீனா மீனா சீக்கிரம் எந்திரிச்சு வா மீனா. நீ பூ கட்டு மீனா பழைய மாரி. நீ தானே மீனா எல்லாமே எனக்கு. நீ இல்லாம நான் எதுவுமே பண்ண முடியாத மீனா. மீனா தயவு செஞ்சு எழுந்திரிச்சு வா மீனா." சொல்லிட்டு முத்து பயங்கரமா அழறாரு.